ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் 1 மார்க்ஸ் எல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எந்தெந்த சாப்டர்ஸ்லேருந்து எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, அண்ட் அந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், அண்டு நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க. அதனால் ஷேர் பண்ண மூலமாக நம்ம அவங்களுக்கு தெரிய வரும். நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் தட் ஸ்கூலுக்கு அப்புறமே நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் நம்ம போட போகிறோம், நிறைய அவேர்னஸ் சம்மந்தமான வீடியோஸ் நம்ம போட போகிறோம், பப்ளிஷ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் தம்பி தங்கச்சிகள் யாராவது 10th ஸ்டாண்டர்டு 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 1 மார்க் பார்த்தீங்கன்னா 15 1 மார்க்ஸ் வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1 மார்க்கு நல்லா புக் பேக் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் தரவாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 days இருக்குது. ஏன்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், ரொம்பவே ஈஸியாக தான் வரும். அந்த அளவுக்கு ஈஸியாக கேட்குற கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் சாதாரணமாக படிச்சுட்டு போய் எழுதக்கூடாது. நல்லா படிச்சிங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 95% கீழே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சபதம் வைங்க. அதுதான் டார்கெட் அப்படின்னு வைங்க. இப்போ 70க்கு 65 above எடுக்கணும். அப்போ 65 above எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 1 மார்க்ஸ் நல்லா தரவு பண்ணணும். 2 மார்க் 3 மார்க் ஆல்ரெடி இருக்கிற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை நல்லா தரவு பண்ணணும். 5 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெசன் வைஸாக இருக்கிறது பார்த்தாலே போதும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 லெசன் கண்டினியூஸாக ஃபஸ்ட் வால்யூம் இருந்தாலே உங்களால் 4 2 மார்க்கு, 4 3 மார்க்கு, அதே மாதிரி 3 5 மார்க் வந்து சாலிடாக எழுத முடியும். ஃபஸ்ட்டு வால்யூம் படிச்சுட்டு போனாலே உங்களால் கிட்டத்தட்ட ஒரு 70% மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதாவது 50% அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸ் எல்லாம் தரவாக போனீங்கன்னா 15 1 மார்க்கு, 12 3 மார்க்கு, 8 15. ஸோ 15 நமக்கு 45 மார்க், 55 மார்க்கு கிட்ட வருது பாருங்கள். இதுவே அதனால தான் சொன்னேன், நான் 50 மார்க் வருது. ஸோ அப்போ 70க்கு 50 மார்க் அப்படின்றது நமக்கு 100க்கு 80 மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 80% வந்து இதிலேருந்தே ஸ்கோர் பண்ணலாம். ஃப்ரம் 5th 5 லெசன்ஸ் மட்டும், ஒரு வால்யூம் மட்டும் முடித்தாலே நம்மளால் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 5 லெசன் படிங்க. ஒரு வால்யூம் படித்தா கூட பாஸ் ஆகிடலாம். 1 மார்க் மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன் வந்து பிரின்சிபல் பேஸ்ட் அந்த விச் வால் ஆஃப் செல் ஆப்ரேட்ஸ்னா ஃபோட்டோ வோல்டேக் ஆக்ஷன், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மார்க் பண்ணியிருக்கேன். இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய தடவை 2 மார்க்லேயே கேட்டிருக்காங்க. இது புக் பேக் கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ புக் பேக்லேருந்து மேக்ஸிமம் 14 கொஸ்டின்ஸ் வந்துடும். இப்போ இந்த இயரில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பருமே ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. புக் பேக் தான் நிறைய வருது. அதனால் ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆகிக்க வேண்டாம். புக் பேக் மட்டும் நல்லா தரவாக படித்தாலே போதுமானது. ஸோ 4th 5th எல்லா கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன், அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 16th ஒன்லேருந்து நமக்கு 2 மார்க்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 2 மார்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக்கில் இருந்து தான் கேட்பாங்க. நீங்கள் அது மட்டும் படித்தாலே போதும். ஆல்ரெடி ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்குது பாருங்கள். இப்போ எஸ்தரிசிஸில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின். மாலஸ் லா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் லைனாக நம்ம எழுதலாம். அதுக்கப்புறம் இந்த 19th கொஸ்டின்ஸுக்கான சொல்யூஷன் வந்து நான் போட்டிருக்கேன், 0.01 வோல்ட்டு. இதை நீங்கள் ரிவைஸ் பண்ணணுன்னா பார்த்துக்கோங்க. 20th வந்து சீபெக் எஃபெக்ட், இது எல்லாமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லெசனில். அண்ட் 21 பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிகே கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ப்ராப்ளம். ஸோ இது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம். 19th ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளமு. அதே மாதிரி 24th நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ 22nd எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால் என்ன, பயாசிங்னா என்ன, இந்த மேக்ஸிமம் தியரி எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ 24th பார்த்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 1.5 மீட்டர். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. இதுனா பவர் ஆஃப் ஃபோக்கல் லென்த்து கொடுத்துருக்காங்க 1.5 டயாப்டர். பவர் அப்படின்றது டயாப்டர். ஓகே. ஸோ அடுத்தது 3 மார்க் பார்த்தீங்கன்னா பீட்டா டிகே ப்ராசஸ் எழுத சொல்லியிருக்கிறாங்க. 26th வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அண்ட் 27th பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இன் கான்டாக்ட். 28th கரண்ட் சென்சிட்டிவிட்டியும் ஹவு டு விச் ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ரீஸ் தி கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேலோனோமீட்டரோட கரண்ட் சென்சிட்டிவிட்டி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. 29th பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ் வந்து per second emanate from 50 milliwatts laser of 640 நானோமீட்டர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். இது புக் பேக்கில் இருக்குதான்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அண்ட் 30th பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் இண்டக்ஷன்ஸ் ஆஃப் சாலினாய்டு கேட்டிருக்காங்க. 31st பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்டரன்ஸ் அண்ட் டிஃப்ராக்ஷன் அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, படிச்சுக்கோங்க. ஆப்டைன் காஸ் லா ஃப்ரம் கூலம்ஸ் லா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ 33rd வந்து கம்பல்சரி கொஸ்டின், இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் வால்யூம்லேருந்து கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது, அதனால நல்லா பார்த்துக்கோங்க. 34th பார்த்தீங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் கேட்டிருக்காங்க, மீட்டர் பிரிட்ஜும் கேட்டிருக்காங்க. இப்போ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸில் எல்லா கொஸ்டின்ஸ் எழுதிடலாம் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலே.
2 மார்க் 3 மார்க்கில் மட்டும்தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2 மார்க் 3 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. 34th இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எழுதிடலாம். ஏன்னா எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் பயோட்ஸ் அவார்டில் கேட்டிருக்காங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் அந்த பாயிண்ட் எல்லாம் அலாங் தி ஆக்சஸ் ஆஃப் கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் ப்ரொடியூஸ் பை ப்ரிசம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஐன்ஸ்டீன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அதுவுமே ஈஸி தான். அண்ட் ஃபேஸர் டயக்ராம் ஃபேஸர் வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட். ஸோ 37th பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாமும் கேட்டிருக்காங்க. இதுவும் ஈஸி தான். ஸோ 38th பார்த்தீங்கன்னா கால்குலேட் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு கேட்டிருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அட் பாயிண்ட் ஆக்சியல் லைன். இது ஃபஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட் லெசன்லேருந்து 3 எழுதுகிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நான் வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் வந்து நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் வந்து நாளைக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம வீடியோவை போடுறோம். அந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் படித்தாலே போதும். 2 மார்க்கில் உங்களுக்கு ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஒன்று வந்து நான் கொடுக்குற நியூமெரிக் ப்ராப்ளம்லேருந்து வரும். அதனால் 2 மார்க் 3 மார்க் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். டாப் 55 மார்க்ஸு, டாப் 52 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை மட்டும் படித்தாலே போதும். அதுதான் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி நான் எல்லா கொஸ்டின்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.